சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபுல் ஆன்சர் கீ பார்க்கறதுக்கு முன்னாடி 1 மார்க்கு டைம் லைன் காலக்கோடு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறமா மேப். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா, இப்போதைக்கு நீங்க பார்க்கணும் உடனே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து இருக்குப்பா. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, இமிடியேட்டா நம்முடைய குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன், எதுக்கு, என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்கான எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா கேட்கப்பட்டதாகவும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சுன்னு வந்து சொல்றாங்க. டைம் வந்து சுத்தமா பத்தல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் 2 பேருமே சொல்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஈஸியா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். டைம் லைன் எப்படி இருந்துச்சு? தமிழ்நாடு மேப் அண்ட் இந்தியா மேப் 2 மேப்ல எந்த மேப் வந்து எழுதுனீங்க? ஈஸியான பிளேஸஸ் வந்து கேட்டிருந்தாங்களா? 2 மார்க்ஸ்லாம் ஜஸ்ட் 2 லைன் எழுதியிருந்தீங்கனாலே வந்து போதும். 10 2 மார்க் எப்படி இருந்துச்சு? 10 10 மார்க் எப்படி இருந்துச்சு? 8 மார்க்ல வந்து 2 8 மார்க். அதில ஒரு 8 மார்க் வந்து மேப் எழுதியிருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு? 1 மார்க்லாம் வந்து மோஸ்ட்லி புக் பேக்ல இருந்து வந்து கேட்டாங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, புக்கு ரொம்ப ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில எதனா வந்து கேட்டாங்களா? அப்படின்றதையுமே வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா 10th சோஷியல் சயின்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லாமே பண்ணிடலாம். டைமிங் அப்படின்றது சுத்தமா பத்தியிருக்காது. 10 டீட்டெயில் எழுதணும்னா, நீங்க அந்த 10 டீட்டெயிலுக்கே எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 2 ஹவர் இல்ல ஒரு 1 1/2 ஹவர், 1 ஹவர் 45 மினிட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதனால தான் வந்து கேட்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 10th சோஷியல் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இருந்ததாக மாணவ செல்வங்களுடைய கருத்து இருந்தது. பட் நேரம் பத்தலையே ப்ரோ! ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ. டைமிங் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்ல முடிஞ்சது. நம்மளாலயும் வந்து பார்க்க முடிந்தது. ஸோ அது பிரச்சனை இல்லப்பா. அது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது முக்கியம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். 10th சோஷியல் சயின்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபுல் ஆன்சர் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா இது மாரி நெறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கிறது. 10th சோஷியல் சயின்ஸ் முடிச்சிட்டீங்க. அவ்வளோதான். இனிமேல் வந்து லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நெனச்சுக்காதீங்க. இனிமேல் தான் லைஃபே ஆரம்பிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதனால வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க லீவ. லீவ முடிச்சுட்டு நம்ம ஏ டூ இசட் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம்.